அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன். இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்ரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் 34. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றிடத்தை தேடி எந்தன் வாழ்நாளை போக்காமல் உற்றிடத்தை தேடி உறங்குவதும் எக்காலம். இந்த பாடலோட விளக்கத்திலையும் பத்ரகிரியார் நமக்குள் இருக்கும் அந்த சிவத்தை தான் உணர சொல்றார். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மற்றிடத்தை தேடி எந்தன் வாழ்நாளை போக்காமல் சொல்றார். அந்த சிவமானவர் இருக்கும் இடத்தை நாம் உணராமல் வெளியில் தேடுறோம். வெளியில் கோயிலாக போயிட்டு சுற்றுறோம், சொற்பொழிகளை கேட்குறோம். சொற்பொழில் கேட்கும் போது மனம் அமைதியாகிறது. திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போனால் பல பிரச்சனைகள் வருது. உடனே அதை மறந்து போய் திருப்பி என்ன பண்ணோம், இல்லற தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம உலக மாயில சிக்கிக்கொண்டு என்ன பண்ணுறோம், தவிக்கிறோம். அதல்ல, நமக்குள் இருக்கும் அந்த மனம் அடங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணோம், நமக்குள் இருக்கும் அந்த இறைத்தன்மையை நாம் உணர வேண்டும், நமக்குள் பயணிக்க வேண்டும். முதல் கட்டம் என்ன பண்ணோம், நம்ம யாருன்றதை அறியணும். அறிஞ்சு நமக்குள் இருக்கும் சிவத்தை நோக்கின ஒரு பயணத்தை மேற்கொள்ளணும். கோயிலில் சிவஸ்வரூபமாக என்ன பண்ணுறாங்க, லிங்கஸ்வரூபத்தை வச்சுருக்காங்க. லிங்கஸ்வரூபத்தின் தத்துவம் ஆண் பெண் சேர்க்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் நிறைய வீடியோக்கள், நிறைய பெருமக்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஆடுறவங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க அந்த வீடியோக்களை. ஆனால் அது உண்மை நிலை என்ன, ஒரு சில பேர் கூறியிருக்கலாம். அது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சிவஸ்வரூபமான லிங்கஸ்வரூபம் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எந்த காரணத்துக்காக? சிவம் லிங்கஸ்வரூபமாக இருக்கிறார் என்ற ஒரு குறிப்பாக அது கோயில் என்ன பண்ணுறாங்க, பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாடலில் பாருங்க, அம்பலத்தில் ஆடுகிறான் சிவம்ன்றத ஒரு பாடல் நிறைய பாடலில் வரும். அம்பலத்தில் ஆடுகிறான். அப்போ என்ன பண்ண, அந்த சிவலிங்கஸ்வரூபத்தை நமக்குள் நாம் உணர வேண்டும். அதுதான் உண்மை நிலை. நமக்குள் இருக்கும் அந்த பெண் சக்தியான குண்டலினி சக்தியை மேல் நோக்கி எழுப்பி, யோக மார்க்கத்தில் மேல் நோக்கி எழுப்பி, சகசராரத்தில் என்ன பண்ணோம், அந்த சிவத்தோடு ஒன்றனை கலந்து சகசராரத்தில் என்ன பண்ணோம், அந்த லிங்க ஸ்வரூபமான ஜோதி வடிவமான சிவத்தை நம்ம என்ன பண்ண உணர வேண்டும். அப்போதான் அந்த பிறவி அறுக்கும். நம்ம போய் ஒரு சிவபுராணத்தை படிக்கும் போது மன அமைதி பெறும். உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கும் போது முத்தி கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுறோம், சொற்பொழியில் போய் கேட்டு வரோம், குருமார்களுக்கு உபதேசம் செய்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அதை மறந்துட்டு திருப்பி என்ன பண்ணதை உலக மாயில சிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அந்த சிவஸ்வரூபமான லிங்கஸ்வரூபத்தை நமக்குள்ளே நம்ம அந்த சகசாரத்தில் என்ன பண்ண உணரணும். அந்த சிவசக்தி சங்கமத்தோடு ஒன்றனை கலக்கணும்னு சொல்கிறார். இங்கே நான் என்ன பண்ணுறேன், மார்க்கண்டேயன் கதையை இதில் கொண்டு வரேன் பாருங்க. மார்க்கண்டேயன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டார், அவர் மரணம் எல்லாம் பெருவாழ்வு என்ன பண்ண கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் உண்மை, புராண கதை. அதெல்லாம் உண்மை. அவருக்குள் இருக்கும் அந்த பெண் சக்தியான குண்டலினியை மேல் நோக்கி எழுப்பி அந்த சகசராரத்தில் என்ன பண்ணாரு, சிவத்தோடு ஒன்றனை கலந்து லிங்க ஸ்வரூபத்தை தனக்குள்ளே உணர்ந்து அந்த லிங்க ஸ்வரூபத்தோடு ஒன்றனை கலந்துட்டார். அப்படி அவரோட அந்த சிவத்தோடு கலந்து அவரை போய் இழுக்க முடியுமா? அதுதான் அங்கே நடந்தது. அதனால் என்ன பண்ண, நம்ம உண்மையான ஆன்மீக பாதை, அந்த இறைவனை நோக்கிய அந்த சிவத்தை நோக்கின பாதை என்ன, நமக்குள் அவனை உணர வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம். அதே தான் என்ன பண்ண, இது தெரியாமல் என்ன பண்ணுறோம், நம்ம சிவாக்கியர் கூட சொல்லியிருக்கார், 2 பாடலை அழுத்தமாக சொல்லியிருக்கார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்னு சொல்லிட்டு சிவாக்கியர் என்ன பண்ணுற சொல்கிறார். அந்த அவன் இருக்கும் இடத்த என்ன பண்ணான், நமக்குள் இருக்கும் அந்த சிவத்தை தேடாமல் வெளியிலெல்லாம் போய் தேடி நாட்களை கழிந்து போய் அவனை உணராமலே என்ன பண்ணுறாங்க, இறந்து போனாங்க. பல கோடி உயிர்கள் என்ன பண்ணுறது, இந்த பூலோகத்தில் பல கோடி மக்கள்கள் என்ன பண்ண இறந்து போனாருன்னு சொல்லி சிவாக்கியர் என்ன பண்ணுறாரு, இந்த பாடலையும் சொல்கிறார். மற்றொரு பாடலில் பாருங்க, கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்மிடும் குளமாறே, கோயிலும் மனதுள்ளே குளங்களும் மனதுள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற இன்னொரு பாட்டில் சொல்றார். பாடல் நமக்கு என்ன தெரியுது, கோயிலாக நீங்கள் அலையாதீங்க, உனக்குள் இருக்கும் அந்த சிவத்தை உணர்ந்தா உனக்கு துன்பமும் இல்லை இன்பமும் இல்லைன்னு என்ன பண்ணுறாரு, ரொம்ப
ஆணித்தனமாக என்ன பண்றாரு சிவாக்கியரும் குறிப்பிடுறார். இதே தான் நம்ம பத்ரகிரியார் என்ன பண்றாரு, இந்த பாடல் என்ன பண்றாரு குறிப்பிடுறார். மற்றிடத்தை தேடி எந்தன் வாழ்நாளை போக்காமல் உற்றிடத்தை தேடி உறங்குவதும் எட்காலம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, இதே விஷயத்தை தான் பத்ரகிரியார் இங்க குறிப்பிடுறார். மற்ற இடத்துலலாம் போய் தேடி அவனை உணராம நான் இறந்து போவதை விட அவன் உற்றிடமான நமக்குள் இருக்கும் அந்த சிவத்தை உணர்ந்து அவனோட ஒன்றனை கலக்கும் நிலைப்பாட்டை தான் இங்க குறிப்பிடுறார். உறங்குவதும் எக்காலம்னா என்ன அர்த்தம், இந்த உலக மாயை உலக பற்றுக்களிலிருந்து முழுமையாக விடுபட்டு அந்த சிவத்தோடு ஒன்றனை கலப்பது. வேற உலக சிந்தனையே இல்லை, அவன் மட்டும்தான், அவனுக்கும் உனக்கு மட்டும்தான் கனெக்ஷனு. அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் என்ன பண்ணுறாரு பத்ரகிரியார் எனக்கு எப்போ கிட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எக்காலம் என்று என்ன பண்ணுறாரு, உறங்குவதும் எக்காலம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இந்த பாடலில் என்ன பண்ணுறாரு பத்ரகிரியார் ஏக்கத்தோடு கேட்குறார். ஆகையால் நண்பர்களே, இந்த பாடலோட அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நீளமாக தான் வந்துருச்சு இந்த வீடியோ, ஆனால் நான் உங்களுக்கு ஆழமாக புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான் 2-3 சித்தர் பாடல்கள் என்ன பண்ணுறோம் இங்கே ரெஃபரன்ஸுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதனால் உண்மையான நிலையை என்ன பண்ணும், சிவத்தை உணரும் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு அந்த சிவஸ்வரூபமான லிங்கஸ்வரூபத்தை நமக்குள் நாம் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.